வணக்கம் நேயர்களே. இன்று 18 பிப்ரவரி 2026 அறிவன்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். வன்முறையாளர் பிடிபட்டார். நலத்திட்ட ஏய்ப்பு. இஸ்ரேல் படையில் 35 நோர்வீஜியர்கள். இனி விரிவான செய்திகள். வன்முறையாளர் பிடிபட்டார். பெர்கன் நகரின் ஓசன பகுதியில் நடந்த துமுக்கிச்சூடு நிகழ்வைத் தொடர்ந்து அப்பகுதி காவல்துறையின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பாக செல்லலாம் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கின. நலத்திட்ட ஏய்ப்பு. கடந்த ஆண்டில் 86 மில்லியன் குரோனர் மதிப்பிலான நலத்திட்ட நிதி முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளன. குற்றவாளிகளின் எண்ணிக்கை குறைந்தாலும் ஏய்ப்புத் தொகை அதிகரித்துள்ளதாக நோர்வேயின் வேலை மற்றும் நலத்துறை நாவ் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் படையில் 35 நோர்வீஜியர்கள். இஸ்ரேல் படையில் 35 நோர்வே குடிமக்கள் பணியாற்றியதாக கமுக்கமான ஆவணம் கசிந்துள்ளது. இவர்கள் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார்களா என்பது குறித்து புலனாய்வு நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.